விவசாயத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கார் பங்களா வாங்குறோம், என்னோட டேர்ன் ஓவருக்கு வரணும், அந்த எண்ணத்தோட வரக்கூடாது. விவசாயிகள் வந்து கடன் வாங்கி இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொத்தையே பார்த்தீங்கன்னா கடன்காரனுக்கு கொடுக்குற அளவுக்கு போயிடும். மெயினாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, விவசாயத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கார் பங்களா வாங்குறோம், என்னோட டேர்ன் ஓவருக்கு வரணும், அந்த எண்ணத்தோட வரக்கூடாது. மெயினாக பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வரும்போது அது எனக்கு, என் குடும்பத்துக்கு, சுற்றுப்புறத்துக்கு, சுகாதாரத்துக்கு, சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் தொழிலை நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்போட முதல்ல வரும். அது அர்ப்பணிப்பு இருந்தா கூட நம்ம குடும்பம் பிள்ளைக்குட்டி எல்லாம் இது பண்றதுக்கு இன்னைக்கு சர்வைவலுக்கு பணம் தேவைப்படுது இல்லைங்களா? அது வந்து அதுவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து கடன் வாங்கி கடைசியில பாத்தீங்கன்னா அவன் வந்து சொத்தையே பாத்தீங்கன்னா கடன்காரனுக்கு கொடுக்குற அளவுக்கு போயிடும். அந்த அளவுக்கு இது இல்லாம அதுல வாழ்வியலையும் நம்ம நல்லா பாத்துக்கணும், அதே சமயத்துல அதுல ஒரு நல்ல வருமானமும் ஈட்டக்கூடிய வரையில வர்றதுக்கு என்ன வழிமுறை? இன்னைக்கு இருக்கிற தொழில் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா, எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜா தான் இருக்கு. அதாவது விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வந்து எல்லாமே வந்து ஒரு விவசாயின்னு ஒருத்தர் இருந்தாலுமே வந்து அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அந்த விவசாயினால பயனடைகிறவங்க தான் இருக்காங்களே தவிர வந்து விவசாயிகளுக்கு சார்ந்தோ இல்லை அவங்களுக்கு தேவையான செய்து கொடுக்குறவங்கலாம் வந்து இன்னைக்கு கிடையாது. சூழல் வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசலாம் இல்லையா, ஒரு குள்ளர் இருப்பாரு, ஒரு தச்சர் இருப்பாரு, ஒரு குயவர் இருப்பாரு, ஒரு நெசவாளி இருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு வாணியர் இருப்பாரு. இவங்க எல்லாமே வந்து அந்த காலத்துல வந்து விவசாயம் சார்ந்து இருந்தாங்க. விவசாயம் வந்து எல்லாமே உற்பத்தி பண்ணி கொடுப்பாரு. அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான விவசாயிக்கு தேவையானதை வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போறாங்கன்னு வந்து அங்க வந்து சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, விவசாயம் வந்து முதல்ல தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தேவையான உணவு தானியங்களை வந்து உற்பத்தி பண்ண முடிஞ்சது, ஒரு வருடத்துக்கு தேவையானது. அது போக வந்து அவர் அரசுக்கு வந்து வரி செலுத்துறதுக்கும் உணவு தானியங்களை வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஏன்னா அந்த காலத்துல வந்து வரி எல்லாமே வந்து அதிகமான அளவுல வந்து கிடைச்சது அப்படின்னா வந்து அது விவசாயி வந்து ஒரு முக்கிய பங்காற்றினாரு. மானியர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க, சுங்க வரி கொடுத்தாங்கன்றது வந்து ரெண்டாவது விஷயம். விவசாயம் வந்து ஒரு நெல்லாவோ தானியமாவோ இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு பயிராவோ வந்து நிறைய கொடுத்தாங்க. அதான் வந்து அந்த நாட்டோட வந்து செல்வச்செழிப்பு, அது உற்பத்தி பண்ண முடியுது. அது போக வந்து இதுல தேவைகளுக்கானதையும் வாங்குறதுக்கான அளவுக்குமே வந்து உற்பத்தி பண்ண முடிஞ்சது. அது போக வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது எக்ஸஸா இருக்கிறது வந்து அந்த அளவுக்கும் உற்பத்தி பண்ண முடிஞ்சது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களால பண்ண முடிஞ்சது. அதனால வந்து தன்னோட தேவை, தன்னோட குடும்ப தேவை, அதுக்கப்புறம் வந்து இதர செலவுகள், அது போக இதர செலவுகள் எல்லாமே வந்து பண்டமாற்று முறை. நம்ம வந்து இன்னைக்கு பணம்ன்றது ஒரு விஷயமா பார்க்காம வந்து பொருளா பார்க்கும்போது அதுக்கு தேவையான வந்து எல்லாமே கிடைச்சது. அது போக வந்து இருக்கிறத வந்து ஒரு மனையிட்ட கொடுத்துட்டு பொற்காசோ இல்லை வந்து செப்பு காசோ ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ண முடிஞ்சது. அது நான் ஏன் அந்த காலத்தையே வந்து ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து உற்பத்தி திறன் இதான் வந்து முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலை வந்து என்னது, இது ரெண்டு விஷயம் தான் வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து விதை வெண்ணா வந்து அதுக்கும் கடைக்கு போறாங்க, ஒரு 15 கிலோ இல்லை 20 கிலோ வந்து பை வாங்குறாங்க. அது வந்து ஒரு 1200 ஒரு 1800 வந்து ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பை வாங்கும்போது தம்பி என்னப்பா இதுக்கு வந்து உரம் போடணும், பூச்சிக்கொல்லிலாம் அடிக்கணும், இந்த இதில் இந்த கிளைக்கொல்லிலாம் அடிக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்றாங்க. இயற்கையில வந்து விதை கிடையாது. அது அவங்க என்னென்னமோ லேப்ல வந்து மாற்றங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. இயல்பிலேயே இல்லை இயற்கையிலேயே வந்து மாறியதோ இல்லை வந்து அதை அந்த சூழ்நிலையை தாங்குற அளவுக்கு வந்து சக்தி கிடையாது. அதுக்கு வந்து இந்த சப்போர்ட்லாம் வந்து தேவைப்படுது. அப்போ ஆனால் வந்து சப்போர்ட் தேவைப்படுதுன்னா வந்து அவங்க ஓரளவு தான் வந்து அந்த சூழ்நிலையை வந்து செக் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்து அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா வந்து லேப் அப்படின்ற வந்து ஒரு லிமிட்டட் இன்ஃப்ரா தான் உண்டு. இங்கே நமக்கு வயல் அப்படின்னு வந்துட்டோம்னா வந்து அதோட பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் வந்து கவுண்ட்லெஸ்.
அவ்வளவு பண்ண முடியாது. அவன் வந்து கொடுக்குற அந்த அந்த விஷயங்களை வந்து அவங்களும் வாங்கிட்டு வந்து தெளிப்பாங்க. இதில் நம்ம ஒரு விஷயம் நடக்கும், அதுல இருந்து இன்னும் உண்மையான ஒரு விஷயம் நடக்கும். எல்லாமே வந்து கம்ப்ளீட் டெட் ஆயிடுச்சு, உண்மை இல்லாமல் போயிருக்கணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா வந்து அன்னைக்கு இருந்த விட அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கணும்னா வந்து கொசுக்கு அடிச்ச கார்பரேஷனோ முனிசிபாலிட்டியோ இல்லை வீட்டில் போட்ட டாடா ஐஸு அந்த பேனிஷு அது இதுன்னு எல்லா வகையான நாட்டுக்குள்ள கொசுவே இருக்கக்கூடாது. இல்லை அந்த பூமியிலே வந்து கொசுன்றதை வந்து இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம அடிச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து அன்னைக்கு இருந்த விட அதிகமான வந்து கொசு இருக்கு. அதே மாதிரி தான் வந்து வேளாண்மை பூச்சி அப்படின்றத வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்னமோ வந்து கொல்லிகள் கொடுக்குறாங்க. அது எதுவுமே வந்து கொல்லிகளை வந்து கொள்ளாது, முழுமையாக கொள்ளாது. நம்ம பூச்சியோட காலங்கள் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 30 நாள்ல வந்து அதோட லைஃப் டைம் முடிஞ்சு போயிடும், லைஃப் டைம் வந்து. அப்போ அடுத்து வரும்போது வந்து இன்னைக்கு நம்ம ஒரு இடங்கள் கொடுக்குறோம்னா அதையும் தாங்கிறதுலாம் வந்து அந்த பூச்சிக்கு வந்து அந்த எதிர்ப்பு திறனை வந்து உருவாக்கிட்டு அடுத்து வரும்போது இன்னும் நல்லா பலமாக தான் வருது. அப்படின்றப்போ வந்து அந்த மாடல் வந்து ஒர்க் மாட்டேங்குது. இவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையான பணத்தையோ இல்ல வருமானத்தையோ வந்து விவசாயத்தை வந்து பாத்துடுறாங்க. முந்தி வந்து எப்படின்னா விவசாயி வந்து இவங்கள்ட்ட கொடுத்து அவருக்கு தேவையானதை வாங்கிக்குவாரு. ஆமா, இவங்க எல்லாருமே வந்து விவசாயிக்கு தேவையானதான் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து எப்படின்னா வந்து இதுதான் உனக்கு தேவைன்றது வந்து சுத்தி இருக்கிறவங்க முடிவு பண்றாங்க, விவசாயம் முடிவு பண்றது கிடையாது. பெரிய ஒரு செய்யணும் கிடைக்கிறீங்க நீங்க. அதாவது விவசாயி தான், விவசாயி டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட விவசாயிக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா இது பண்றதுக்கு மற்ற ஈகோ சிஸ்டம்ல உள்ளவங்க வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண வரல. ஆனா அவன் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிபெண்ட். அவனை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாருமே இருக்காங்க. இது எங்க ஆரம்பிக்குதுன்னு செந்தில் சொல்றாருன்னா, ஆரம்பிக்கிறது விதையில இருந்து ஆரம்பிக்குது. ஒரு இது ஒரு பயிர் வைக்கணும்னு ஆச்சுன்னா அவன் நேரம் விதைக்கு வாங்க போறான், அங்க பேக்கேஜாவே கொடுத்துட்றாங்க. இது விதை, இதுக்கு இது பூச்சிக்கொல்லி, இதுக்கு இது உரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறுவடை பண்ற வரைக்கும் ஒரு பேக்கேஜா போய் அதுவும் ஒரு கார்பரேட் சுழற்சி மாதிரி இதுல போய் மாட்டிக்கிறான். அதுதான் மெயினா விவசாயிகள் பண்ணக்கூடிய பெரிய தவறு அப்படின்றாரு அவரு. ரெண்டாவது, அது தவறுன்றத விட வந்து அவங்களுடைய ஒரு காலகட்டத்துல மனநிலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டாங்க. ஆமா, நீங்க இப்படி பண்ணுங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு. இன்னைக்குமே கூட வந்து விளம்பரங்களோ இல்ல வந்து இது போடும்போது அதிக விளைச்சல் அதிக லாபம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அதிக விளைச்சல் அதிக லாபம்னு சொல்லியே வந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படி அதிக விளைச்சல் அதிக லாபம்னா வந்து இன்னைக்கு வந்து வேலைலாம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும்ல, யாரும் வரல இல்லை. ஆனா என்னை விட இன்னைக்கு வந்து விவசாயிகளோட தற்கொலை பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அதிகம் தான். அப்போ வந்து அந்த அதிக விளைச்சல் அதிக லாபம் இல்லை அதிக வருமானம் அப்படின்ற வந்து போயிட்டாங்க. ஆமா, உலகத்துல நிறைய விஷயங்கள் வேடிக்கை விஷயமா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் கம்பெனியோ ஒரு கம்பி கம்பெனியோ சொல்றாங்க இது இத்தனை கிரேடு இவ்வளவு வலிமையானது. கான்கிரீட்டுக்கு லைஃபே 30 வருஷம் தான் கொடுக்குறாங்க. அப்படின்னாச்சுன்னா நம்ம ராஜராஜ சோழன் கட்டின கோயில் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற வலிமையெல்லாம் பார்த்தா அது 1000 வருஷம் தாண்டி நிற்கிறமே. ஆனா நிக்கிறது நீங்க சொல்ற மாதிரி உலகம் வந்து ஒரு வகையான பிரமிப்பை காமிக்கிறது, ஒரு மாயையை காமிக்கிறது. ஆனா ரியாலிட்டி வேற. இதே மாதிரிதான் விவசாயத்துலையும் இது மகசூலை கொடுத்துரும் இது அப்படி கொடுத்துரும் சொல்லப்படுது. ஆனா ரியாலிட்டி அப்படி இல்லை. அதுக்கடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு அடுத்த பகுதிக்கு வந்தேன். எப்படி வந்து இதுக்கு உள்ள வர்றவங்களோ இல்லை வந்து இதுல இருக்கிறவங்களோ வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சரியான முறையில வந்து கொண்டு போறது அப்படின்றது நம்ம புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்க போறது கிடையாது. நம்ம இன்றைக்கு இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்யறதுக்கு வந்து இங்க புதுசா ஒன்றும் கிடையாது. எல்லாமே வந்து பட்டமுட்டைகள்கிட்ட வந்து அவங்களே ஏற்கனவே எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த அறுபட்டு போன இல்ல நமக்கு கைக்கு எட்டாத சில விஷயங்களையும் அறிவுபூர்வமான முறைகளையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இன்னைக்கு நம்மளோட அதுதான் வந்து அது முறைன்றது வந்து ஒண்ணுதான். நம்ம
வேளாண்மை மட்டும் கிடையாது, எதுனாலுமே வந்து இயற்கையை சார்ந்து இயற்கையோட இணைந்து சரிங்களா. நம்ம இன்னைக்கு எல்லாமே வந்து இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். ஒரு நெசவுன்னு பார்த்தோம்னா வந்து எல்லாமே வந்து பவர்ஃபுல் தான் சரிங்களா. கைத்தறி அப்படின்றதே வந்து கிடையாது. அப்போ வந்து அவங்களும் வந்து இயற்கையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுல இப்போ அது மாதிரி அது இப்போ இன்னைக்கு ஒரு கார்பெண்டர் கூட வந்து முழுக்கமே வந்து இயந்திரம் மின்சாரம் அப்படின்ட்டு அவரோட சுய திறமைகளை வந்து ஒரு இயந்திரத்தின் மேலதான் வந்து வச்சிருக்காரு. 3D பிரிண்டிங்கே வந்துருச்சு. ஆமா. அப்படின்றப்போ வந்து ஐஐடி மெட்ராஸ் சிவில்ல வந்து இப்போ 3D பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனே ரோபோ பண்ற மாதிரி கொண்டு வந்து கொண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. வந்துட்டாங்க. இதுல வந்து என்ன முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து மனிதனுடைய திறமை, அந்த ஸ்கில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து மனிதனை விட்டு வெளியே போயிட்டு இல்லைங்களா. அதான் மிஷின் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, மிஷின் செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றப்போ வந்து அதுவே வந்து நிறைய வேலைகளை பார்த்து கொடுத்துருது. அது தேவைதானே காலத்துக்கு ஏற்ற மாதிரி. காலத்துக்கு ஏற்றப்ப தேவைனாலுமே வந்து அது எனக்கு ஒரு முரண்பாடு உண்டு. நம்ம காலத்தின் தேவை அப்படின்றது வந்து நம்மளுடைய வேலையை வந்து மிஷினுக்கு தான் கொடுக்குறோம். நம்ம வந்து அந்த ஒரு வேலையை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பண்ணலன்னா அந்த வேலை பண்றத திறன் வந்து நம்ம கிட்ட இருந்து போயிட்டு அடுத்த தலைமுறை வந்தீங்கன்னா வந்து அவங்க அதை பத்தி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அது உண்மைதான். இதுதான் வந்து வேளாண் நிலையம் வந்து நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா அதை செய்யறதுக்கு அப்படின்ட்டு ஒன்றாக வந்து நம்ம கிட்ட வந்து விஷயம் வந்தாங்க. இன்னைக்கு வந்து நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே வந்து பண்ண முடியல. ஏன்னா வந்து இன்னைக்கு நாற்று நடுறதெல்லாம் வந்து மிஷின் தான் பண்ணுது. ஆமாம். களை எடுக்கிறதுக்கு சில இடத்துல மிஷின் பயன்படுத்துகிறாங்க, இல்லைன்னா வந்து களைக்கொல்லி போட்டுடுறாங்க. பாய்சன் தான். அந்த பாய்சனோட சைட் எஃபெக்ட்லாம் வந்து ஒரு தனி டாபிக். எந்த அளவுக்கு வந்து நம்ம உணவுல வந்து சேர்ந்து வருது, அந்த உணவுல சேர்ந்தது நமக்குள்ள எந்த அளவுக்கு போகுது, நமக்குள்ள போறது வந்து எங்க வந்து அது என்ன ஒரு வினை வந்து உருவாக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய ரிசர்ச் டாபிக். அது எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, நமக்கு தெரியல அவ்வளோதான். அப்படின்றப்போ வந்து அந்த என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மகிட்ட இருந்து போக 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 வந்து நம்மளுடைய திறன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, குன்றி போச்சு. அதுதான் வந்து பெரிய ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு நடைமுறை சிக்கல். அதுதான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னைக்குமே வந்து நமக்கு சொல்லித்தரதுக்கு வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வந்து ஆட்கள் இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கணும், அவங்களோட நேரம் செலவழிக்கணும், அவங்க கூட இருந்து வந்து விஷயங்களை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு நம்மளும் அடுத்து வந்து 4 பேருக்கு வந்து பரப்பணும். அப்படி பரப்புனாலுடைய வந்து இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம இதை ரொம்ப வெற்றிகரமாகவோ இல்லை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற அளவுக்கு வந்து கொண்டு வர முடியாது. இல்லைன்னா வந்து பெருநிறுவனங்கள்லாம் வந்து இதை எடுத்து கொண்டு வர முடியும். சரி, இப்போ விவசாயத்தில் நிறைய இடத்துல பார்க்குறோம், உற்பத்தி பண்ணுறான், ஆனால் அதை ஒரு வியாபாரி வாங்குறான், இன்னொருத்த வந்து அதை பதப்படுத்துறான் அல்லது மதிப்பு கூட்டுறான், இன்னொன்று கடைசியில் அது கடைநிலை ரீட்டைலுக்கு போகுது. இப்போ நாங்கள் உப்பு ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கிலோ உப்போட விலை பார்த்தீங்கன்னா அது என்ன ரேட்டுக்கு விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 பைசாவோ 15 பைசாவோ அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் வரும்போது அது 20 பைசாவுக்கு அது விற்கப்படும். அதோட வேல்யூ எந்த அளவுக்கு கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மடங்கு கூட அது கூடி மார்க்கெட்டில் வந்திருக்கும். இதே மாதிரி தான் விவசாய பொருட்களும். விவசாயி வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுறான், அவன்கிட்ட வந்து வியாபாரி வாங்குறான், வியாபாரி அதை மதிப்பு கூட்டுறான், என்னென்னவோ பண்ணுறான், அது கடைநிலைக்கு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பல அளவு இதாக இருக்குது. இதனால தான் ஒரு ரீசனால விவசாய மக்களுக்கு வந்து அது முழு பலன் கிடைக்காம போகுதோ. இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் விவசாயிகள்?